வெல்கம் டு அச்சு ஐடியாஸ். நாம் இன்றைக்கி பிரெட் சில்லி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஓரளவுக்கு காய்ஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்ச பிரெட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ பிரெட்டு அந்த சைஸ் அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணுங்கள். அதற்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2-3 பூண்டு நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே சேர்த்து இஞ்சியும் ஆட் பண்ணணும். இப்போ நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் 3 அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாயும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு மிளகாயோட அளவை கூட்டிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. 2 பெரிய தக்காளியை எடுத்து நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியோட ஜூஸ் வெளியே வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா 1 கேப்சிகம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சிகமும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப காரம் தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மசாலா ரெடியாகி வந்திருக்கு. அதில் பிரெட் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இதில் புளிப்பு சுவைக்காண்டி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விடுறோம். இதற்கு மேலே கொத்தமல்லி தழை, புதினா இலை இதுகளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பிரெட் சில்லி ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, பிரெட்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கணும். அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இந்த பிரெட் சில்லியை உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.